இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக வச்சிருக்காங்க தெரியுமா? ஆல்பம்காக. ஓ ஆல்பம். எப்படி இவ்வளவு அசால்ட்டா 5 லாங்குவேஜ்ல பாட்டு பாடி இருக்க, டான்ஸ் ஆடி இருக்க? பயமா இல்லையா உனக்கு? இல்லையா? ஈஸியா இருந்துச்சு நான் பாடுனேன். அடடப்பா, எப்படி உனக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுது? அவங்க சொல்லி கொடுத்தாங்க நான் பாடுனேன். அவ்வளவுதான். ஈஸி இல்ல? ஆமா. கொஞ்சம் கூட பயமே இல்லைல்ல? சரி, நீ என்கிட்ட என்ன சொன்னப்போ நிறைய பேருக்கு நான் கூப்பிட்டு பேசணும், நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னல. ஸோ இந்த ஆல்பம்ல இருந்து ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட்டு பேசலாம்? ஒர்க் பண்ணல டைரக்டர் கூப்பிட்டுருமா? டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் சேர்ந்து இந்த ஆல்பமோடைய டைரக்டர் கூப்பிட்டுருவோம். லெட்ஸ் வெல்கம் அஸ்வமித்ரா அவர்கள் ஆன் ஸ்டேஜ். ஆக்சுவலா சித்தார்த் வந்து வேற ஒரு சாங்காக அப்ரோச் பண்ணியிருந்தோம். அது ஒரு கீழே ஒரு பெட் பேஸ்டு சாங். அது பெட்டு தொட மாட்டேன், எனக்கு வேண்டாம் அந்த சாங்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டான். பயமா? ஓகே. அப்போ இன்னொரு ஒரு சாங் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்துட்டு ஹம் பண்ணி பாடிட்டு இருந்தாங்க. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆக்சுவலாக ஆக்ட் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டுருந்தோம். அப்போ சரி பாடுறியா அப்படின்னு கேட்டேன், பாடித்தான். உடனே இமீடியட்டாக இது முன்ன ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி எடுத்தோம். ஸோ இவருக்காக ஒரு தனி கான்செப்ட் ரெடி பண்ணி நீங்கள் பண்ணீங்க. ஓகே. ஸோ இப்போ இவரை பாட வைக்கலன்னா யாரை பாட வச்சிருப்பீங்க? வேற யாராவது மைண்டில் இருந்திருப்பாங்க? இல்லை சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் கிரியேட் பண்ணதே வந்து சித்தார்த்துக்காக தான். அப்படியா? ஆமாம், அது ஒரு கிட் பேஸ்டாக இருக்கட்டும். ஓகே. ஏன்னா அவர் வந்து 5 லாங்குவேஜஸ்ல பாடியிருக்காரு. அது சாதாரணமான விஷயம் இல்லை, பயங்கரம். எப்படிங்க அதை எப்படி ட்ரெயின் பண்ணீங்க? இல்லை, அவன் வந்து கற்பூரம் மாதிரி இல்லை சித்தார்த் தெனாவட்டா உட்காந்துருக்காப்ல பாருங்க சார். என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே பாடிடுவோம். அப்படியா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க, இப்போ செய்கிறாரான்னு பார்ப்போம். பாடலாம். ரெடியா? சரி, இது ரெக்கார்டிங் ஸ்டுடியோ மாதிரி. ஓகே, நான் லீட் மட்டும் கொடுக்குறேன். ஸ்கூலில் ஆன்சர் நீங்கள் பண்ணுவோம். ஓகே. ஸ்கூலில் சிரிச்சு ரசிச்சோமே, ஸ்கூலில் படிச்சு கிழிச்சோமே, ஸ்கூலில் அடிச்சு புடிச்சோமே, ஸ்கூலில் லாஸ்ட் பெஞ்சை தேய்ச்சோமே. நெக்ஸ்ட் லைன். டீச்சருக்கு மட்டும்தானே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நல்ல புள்ள, டிஸ்டன்ஸ் எங்க கிட்ட எப்பவுமே வந்ததில்ல. ஓகே, இந்த டீச்சருக்கு மட்டும்தான் இருக்குல்ல. உன்னை நான் சொல்லி கொடுத்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே டீச்சருக்கு மட்டும்தானே அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனோட பாருங்க. டீச்சருக்கு மட்டும்தானே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நல்ல புள்ள, டிஸ்டன்ஸ் எங்க கிட்ட எப்பவுமே வந்ததில்ல. ஓகே, இது தமிழ். ஹிந்தி ஞாபகம் இருக்கா? அங்கிள் மறந்துச்சு ஹிந்தியில். स्कूल में हम हंसते हंसते खेले, स्कूल में हम तोड़े रे मजे में, स्कूल में हम पढ़ते रे मजे में. It's like that. ஆமா, நீங்க சொன்ன அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்பானானே எனக்கு டவுட்டா இருக்கு. உங்க பேச்சு எப்படி கேக்குறானே? பரவாயில்லை, டக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி எடுத்துட்டாங்க. அதோட ஸ்பாட்ல வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தான். ஷூட் ஸ்பாட்ல ஸ்ரீதர் மாஸ்டருக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்ல கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. என்னோட டீம் எல்லாருக்குமே இந்த டைம் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஆடியோ கிரெடிட்ஸ் எல்லாமே நான் அப்புறமா நான் படிக்கிறேன். ஸ்டேஜில் எல்லாரும் யாரெல்லாம் எனக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தவங்க அந்த லிஸ்ட்லாம் படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. லாஸ்ட்டில் ஒரு டைம் கிடச்சிச்சுன்னா நான் அவங்க கண்டிப்பா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆல்பம் ஒன்று பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சித்தார்த் வச்சிருப்பீங்களா? டெஃபினட்டா. அடுத்து ஒரு 3 சாங் பாடி ரெடியா இருக்கு. ஐயோ, ஆமா இல்ல சித்தார்த்? அப்புறம் ஒரு சிலம்பம் சாங் பண்ணு. கான்செப்ட் சொல்லிட்டீங்களே. சிலம்பமா? சிலம்பம். ஆஹா. அது ஆக்சுவலா சிலம்பம் வந்து நேஷனல் வின் பண்ணிட்டு வந்த உடனே அப்பவே ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி உடனே எடுத்து வச்சிட்டீங்களா? ரெடியா இருக்கு. அடுத்த லான்ச் அதானா? ஆமா. வேற என்னென்னலாம் வச்சிருக்கீங்க லிஸ்ட்ல? படம் வேற நடிக்கிறாராமே. ஆமா, கேள்வி கேட்டேன். சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. கண்டிப்பா, அதுக்கு தான் வெயிட்டிங் எப்படி பண்ணிருக்காருன்னு பாக்குறதுக்கு. ஓகே சார், சோ மிஸ் மேல கிரஷ்னு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஸ்கூல் படிக்கும்போது எந்த மிஸ் மேல? எனக்கு சயின்ஸ். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ரெங்கமெல்லாம் பொண்ணு அருக்கு தம்பி. சூப்பர் சார், ஐ லைக் யுவர் frankness. Thank you so much. நான் அடுத்த பேர் நாங்க பேசணும்னு வெச்சிருக்கோம். Thank you. எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட சீனியர்ஸ் உட்கார்ந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் நான் சிரம் தாழ்ந்த வணக்கம். ஓகே, உங்களுக்காக ஒரு இன்ட்ரோ சாங் வேற போட்டாச்சு. ஸோ ஸ்ரீதர் மாஸ்டர் இன்னைக்கு வரல, பிஸி. ஸோ அவர் இருந்தால் நீங்கள் 2 பேரும் ஒரு ரைட் ஐ லெஃப்ட் ஐ மாதிரி இல்லையா? சூப்பர். நீங்களும் அவரோட நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சித்தார்த்தோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சாரி, டேடி வந்து ஒரு ஷூட் இருக்கிறதுனால அவரால் இங்கே வர முடியல. பட் கண்டிப்பாக இதெல்லாம் என்னோட ப்ரெசன்ஸ் இருந்து என்னெல்லாம் சொல்லணுமோன்னு சொல்லியிருக்காரு. நான் கண்டிப்பாக அதை பதிவு பண்ணுறேன்.
சித்தார்த் வந்து ஆக்சுவலி ரொம்ப வருஷமா எங்களோட ஸ்டூடெண்ட். அப்படியா? ஓ சூப்பர். ஸோ நமக்கு தெரியும்ல ஒரு ஹீரோயிக் ஃபேஸ் இருக்கும். இவ்வளோ ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் நமக்கு தெரியும் இந்த ஃபேஸ் இருக்கு. கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அவன். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. லைக் நம்ம சொல்றத அவனுக்கு வந்து செகண்ட் டைம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அதான் அவர் சொன்னார் கற்பூரம் மாதிரி அப்படியே பாத்திப்பான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன சொல்றோமோ அந்த செகண்டே அவன் எடுத்துப்பான். அடுத்தது அவன் சொன்னா கூட லைட்டா நான் பண்ற மாதிரி சாங் போடுங்க நான் அதை ஹெவியா பாத்துக்கிறேன் அப்படின்னுவான். ஸோ எப்படி சொல்றதுன்னா ஒன் டைம் நம்ம விஜய் தளபதிக்கெல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒன் டேக் ஹீரோ அவர். அப்படியா? ஆமா. ஓஹோ. அப்ப டான்ஸ் ஆக்டிங் ஒரு பக்கம் இருக்கட்டும், டான்ஸுமே நல்லா டக்கு டக்குன்னு ஆடிடுவான். சூப்பரா ஆடிடுவான். அது எப்படின்னா டாடி வந்துட்டு கொரியோலாம் பண்ணும்போது உட்கார வச்சு ஒரு மூமெண்ட் பண்ணும்போது ஒன்று சொல்லுவாரு, இந்த இடத்துல வந்து ஃபேஸ் எப்படி வச்சுக்கோ, இந்த இடத்துல வந்து கேமராக்கு தான் வச்சுக்கணும் நீ அப்படின்னா கரெக்டாக அந்த டேக்குன்னும் போது அந்த இடம் உனக்கு கேமரால தான் இருக்கும் ஃபேஸ். நம்ம குழந்தைங்கலாம் பயப்படும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க கிட்ட கிடையாது. அப்படியா? அந்த டேக்கப்போ நீ கேமரா பார்த்து இது பண்ணணும்னா இவனை பார்த்து இது பண்ணணும்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஓ அப்படியா? எது திட்டுதான் வாங்கலையா நீ அவங்க கிட்ட? இல்லை. அக்கா ஜாலியா இருந்தாங்களா? மாஸ்டர் ரொம்ப ஜாலி. சூப்பர். ஓகே. சோ இவரை வந்து டான்ஸ் ஆட வைக்கலாம், ஆக்டிங் பண்ண வைக்கலாம், என்ன வேணா பண்ண வைக்கலாம். ஆமா சூப்பர். ஆல் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிலம்பம் சுத்தலாம் எல்லாமே அவனுக்கு. அடுத்த ஆல்பம் நீங்க தான் புரியுவா? எதுல? அடுத்த ஆல்பம் ஏதோ ரெடியா இருக்கு. கண்டிப்பா. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. சோ நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். தேங்க்யூ சோ மச். ஸ்ரீதர் மாஸ்டர் இந்த இடத்துல மிஸ் பண்றேன். அவர் இருந்திருந்தா எந்த மிஸ் நடக்கிறேன் கேட்டிருக்கேன். தேங்க்யூமா. ஆமா தேங்க்யூ. ஓகே. ஸோ டைரக்டர் சார் வந்தாச்சு, கொரியோகிராஃபர் வந்தாச்சு, பேரண்ட்ஸ் உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டுருமா? இப்படி ஒரு யங் கிட்ட பயங்கரமா என்கரேஜ் பண்ணி ஒரு சூப்பரான ஆல்பம் எடுத்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்தீங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸ் உங்க 2 பேருக்கு தான். செம்ம. ஃபர்ஸ்ட் வந்து சித்தார்த் வந்து எவ்வளோ சேட்டையான பையன்? நாட்டியா எப்படி? சேட்டையே பண்ண மாட்டான் சார். இதெல்லாம் அநியாயம் சார். கொஞ்சம் சேட்டை, அதிக சமத்து. அப்படியா? அதிக சமத்தா? ஏன்னா ஒருத்தர் சொல்ல பேச்சு கேட்கிறாரு அப்படின்னும் போதே தெரியுது அவருடைய கான்சென்ட்ரேஷன் எந்த லெவல்ல இருக்கு. கண்டிப்பா அவர் சொல்றதான் நாங்க கேட்கறோம். நீ தான் சொல்லி தருவியா அப்பா அம்மாக்கு? ஆமா. அப்ப அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் சேட்டை பண்ணுவாங்களா? நீ என்ன சொல்லுவ அப்போ? ஏதாச்சும் ஒன்று சொல்லுவேன். திட்டுவியா அவங்கள? இல்ல, திட்ட மாட்டேன்ல. குட் பாய். ஓகே. ஸோ இவருக்குள்ள இந்த நடிப்பு இருக்கு, இவருக்கு இதெல்லாம் பண்ண வரும், நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? அவர் ஒரு 1.5 வயசு இருக்கையில நடக்க ஆரம்பிக்கல, நடக்கல, டான்ஸ் தான் பண்ணாரு. வயிற்றுலயே ஆட ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க யாரா டான்சரா? எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த பிறவில இல்ல, இதுவே வேணா இருக்கு. எப்படி அப்ப பையன் எப்படி ஆடுறாப்ல? அம்மா ஆடுமா? ஆஹா. இல்ல மேம், இப்பதான். இல்லங்க பையன் குழந்தை போய் சொல்லாதுங்க. அம்மா ஆடுவாங்க இல்லையா? சித்தார்த் அம்மா கத்துக்கிட்டாங்க. ஓ, சித்தார்த் கூட டிராவல் பண்றதுனால. சரி, அப்ப இன்னைக்கு அம்மாவும் பையனும் சேர்ந்து ஆடுறத பாக்குறோம். என்ன சார்? கண்டிப்பா. அப்புறம் நம்ம கத்துக்கிறோம் சார். சித்தார்த் சொன்னா அது அம்மா ஆடுவாங்க. அப்படியா? சூப்பரா பாட வச்சிருவோம் அம்மாவை. பையன் எல்லாத்துக்கும் ரெடி. ஓகே. ஸோ அவர் ஆக்டிங்லாம் வரும் அப்படின்றது உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்கு இல்லையா? ஆமா. அண்ட் தைரியமா நான் ஒரு ஆல்பம் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அப்போ அவர் சூப்பரா பண்ணிட்டாரு, எல்லார் பேச்சும் கேட்டு. மற்ற குழந்தைங்க மாதிரி ரொம்ப நாட்டியா இல்லாம எல்லா பேச்சும் கேட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. மற்ற லாங்குவேஜ்ல அவர் இவ்வளவு குயிக்கா பிக்கப் பண்ணுவாரு. அது எப்படி சார் ட்ரெயின் பண்ணீங்களா தனியா? இல்ல, தமிழ் மட்டும் தான் அவருக்கு லேட் ஆச்சு. பாக்கி லாங்குவேஜ்லாம் ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு நாள்ல படிட்டார். அப்படியா? ஆமா. எப்படி சார் இப்படி ஒரு அதிசயமா இருக்கே. தமிழ் மட்டும் தான். மேஜிக்கடா? சூப்பர் டாடி, சூப்பர். ஓகே. ஸோ ஈஸியா பண்ணிட்டீங்க. இப்போ ஆல்பம் வந்துருச்சு, சூப்பரா பார்த்தாச்சு. நீங்க பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்ல, நாங்க எப்படி நினைச்சோமோ அது வந்துருச்சு. ஹாப்பி. ஆமா. சூப்பர். இன்னும் லைனப்பா நிறைய ஆல்பம்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா. அவருக்கு பிளான் பண்ணி இன்னும் சிலம்பம் சுத்தினாரு, மியூசிக் வாசிக்கிறாரு. வேற என்னெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க குழந்தைக்கு? நீ சொல்றியா? டான்ஸ், சிலம்பம், ட்ரம்ஸ், ஆர்ச்சரி. ஓகே. பாட்டு பாடுறது கத்துக்காமலே வந்துருச்சு அது? ஆமா. சூப்பர், செம்ம சார். ஆக்சுவலி இந்த வயசுலேருந்தே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் இட்ஸ் வெரி குட். மற்றவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். மற்ற பேரண்ட்ஸும் உங்கள் குழந்தைங்களை வந்து நல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் விட்டு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணோன்னு. சூப்பர்.
பேரண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல கைத்தட்டல் கொடுத்துடணும். ஏன்னா இந்த யங் ஏஜ்ல இப்படி ஒரு டேலண்ட் உருவாக்கி இருக்காங்கன்னா சூப்பர். ஆனா மேம் உங்களை ஆடாம நான் விட மாட்டேன் மேம். மேம் நீங்க ஆடி ஆகணும் மேம். ஓகே, தேங்க்யூ சார். வேற ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்ல அவர் கேட்டா நான் பதில் சொல்லுவேன். நீங்க கேளுங்க சார். அப்பா அம்மா கிட்ட என்ன கேட்கணும்? ஏதோ கேட்கணும்னு நினைச்சீங்களே, மறந்துட்டியா? என்ன நல்ல யோசி. இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? அம்மா டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது பண்ண வைக்கலாமா அப்பா அம்மாவை? அப்பா பாட்டு பாடுவாங்க. ஆஹா, அப்பா பாட அம்மா ஆட. வா, வாட் a காம்பினேஷன் சார். ப்ளீஸ் இப்ப பாடுங்க சார் எங்களுக்காக. சார் ப்ளீஸ் சார். குழந்தை சொன்னா பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இசைமணியில் நனைய நீங்க தயாரா? எனக்கு பதிலா சித்தார்த்தே பாடுவேன் சார். நாங்க அதை கேட்க தான் போறோம் சார். நீங்க இப்ப பாடணும் சார். நீங்க தான் பாடணும். இல்ல நீங்களே பாடிருங்கப்பா. நீங்களே பாடு. இல்ல சார், நமக்குள்ள போட்டி வேண்டாம். நீங்க தான் பாடணும். அப்பாவை பாட வைக்கலாம் வேணாமாங்க? சொல்லுங்க தேவா சார், நீங்க தான் சார் சொல்லணும். ப்ளீஸ் ஒரு லைன். இல்ல மேடம், எனக்கு பாட்டெல்லாம் வராது. சாருக்கு வேர்த்திருச்சு அதுக்குள்ளேயும். என்ன சார், அப்ப பையனையும் பாட வச்சிருவோமா? சரி, ஓகே, தேங்க்யூ. நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் வித் பேரண்ட்ஸ். சத்யா மேம் அண்ட் கரிகாலன் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே சார், வாங்க. அப்பா அம்மா வந்து நீங்க தான் பாடணும், நீங்க தான் ஆடணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் இவ்வளவு கேள்வி கேட்டோம். சரி, நம்ம எப்படி பாடாம ஆடாம இருக்க முடியும்? லைவா காட்டிடுவோமா? ரெடியா? ஓகே. சோ சித்தார்த்துக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்தலாம். ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு லைவா பாட்டு பாட்டு டான்ஸ் ஆட போறாரு. கரெக்ட்? எஸ், ரெடி. Can I have the team?